எந்த ஒரு லேஸோ ஸ்டோனோ எந்த ஒரு ஆடம்பரமுமே இல்லைங்க. ஆனால் எல்லாரோட கண்ணு உங்கள் ப்ளவுஸ் மேலே தான் இருக்கும். அப்படி ஒரு டிசைனுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த கழுத்தில் எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எப்பயும் போல் ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கீழேயும் அடிச்சிட்டேன், டாட்டும் பிடிச்சிட்டேன், எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கழுத்தில் இருந்து நான் மார்க் பண்ண அளவு வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் அளந்துக்கோங்க. எனக்கு 2.25 இருக்குது, தையலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ நான் பெரிய பார்டராக இருக்கனால நான் பார்டரே வந்து அடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பெரிய பார்டராக இல்லைன்னா நீங்கள் லைனிங் கிளாத்தை வச்சு அடித்து திருப்பிக்கணும். இப்போ நான் மார்க் பண்ண அளவை விட தையல் போட்டு பிசுரெல்லாம் கட் பண்ணி அதை நல்ல பக்கமாக வந்து நம்ம திருப்பி விட்டுக்க போகிறோம். திருப்பி விட்டுட்டு இப்படி பெல்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஷோல்டரில் நம்ம மார்க் பண்ணி பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் கரெக்டாக பொருந்துது. கீழேயும் வந்து 1/2 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த பிசுராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை உள்ளே வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போது மேலே ஒரு தையல், கீழே ஒரு தையல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சென்டரில் வந்து இப்படி தூக்கும், அதனால ஊசி நூனையும் வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு மடிப்பு கொடுத்து நல்லா முடிச்சு போட்டிங்கன்னா அது ஒரு டிசைனாக வரும். இப்போ அந்த ஊசி நூலையே உள்ளே ஓடி குத்தி பின்பக்கமாக முடிச்சு போடுங்க, அப்படின்னா தான் தூக்காது. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பசையை வச்சு ஒரு ஸ்டோன் மட்டும் ஒன்று ஒட்டிக்கிட்டேன். அது ரொம்ப அழகாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லாரோட கண்ணு உங்கள் ப்ளவுஸ் மேலே தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதே மாதிரி நான் நிறையா வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.